வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். எல்லா ஜாதகங்களுமே யோக ஜாதகங்களே. ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு நன்மை நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு வேற யாரும் இல்ல. சந்திரனே போதும். சந்திரன் ஒருத்தனே போதும். சந்திரனால் ஏற்படக்கூடிய சுனபா யோகம், அனபா யோகம், கேமதுருவ யோகம், கஜகேசரி யோகம், கஜகேசரி யோகம், உத்தமாதி யோகம் அண்டு உங்களுக்கு சந்திர அதியோகம், அதே மாதிரி தன யோகம், சத்யா யோகம் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன யோகங்கள்லாம் நம்ம ஜாதகத்துல இருக்கும். இந்த யோகங்கள்ல இந்த சுனபா, அனபா, கேம துருவா, கஜகேசரி இந்த யோகங்கள் பல கோடி பேருக்கு இருக்கும். அதுல இந்த சந்திர அதியோகம்ங்கிறது தான் கொஞ்சம் ரேர். சந்திரனுக்கு 6, 7, 8ல கோள்கள் இருந்தால் அது சுப கோள்கள் இருந்தால் சுப சந்திர அதியோகம், தீய கோள்கள் இருந்தால் அது அது யோகம் கிடையாது. கலந்திருந்தால் மிசிர யோகம், கலப்பு யோகம் சொல்லுவோம். யோகம் இல்லாத ஜாதகம் இல்லைங்கிறதுக்கு சந்திரன் ஒருவனே சாட்சிங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில சந்திரனால் யோகம் கிடைக்கும். அப்படி சந்திரனால் கிடைக்கிறனால் சூரியனால் கிடைக்கும். அதுக்கும் வசிவேசி யோகங்கள், உபயசர யோகங்கள்ட்டு ஒடியாந்துரும். சூரியனுக்கு 2, 12 சூரியனுடன் இணைந்த அமைப்பு. சின்ன சின்ன யோகங்கள் இருக்கனால தாங்க மானுட வாழ்வுல ஒரு சமாதானம் நடக்குது. இல்லாட்டி நடக்குவாங்க?